ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ 6 நிமிஷங்களில் 108 ஆம்புலன்ஸ் சேவை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 5 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த ஆம்புலன்ஸ் சேவை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பெருநகரங்களில் 108 அவசர கால கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட 6.14 நிமிஷங்களுக்கு ஆம்புலன்ஸ் சேவை வந்து அவங்களுக்கு வந்து பெருநகரங்களில் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் சராசரியாக 15.22 நிமிடங்களும் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 13 நிமிஷங்களாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸை பார்த்தீங்கன்னா இஎம்ஆர்ஐ கிரீன் ஹெல்த் சர்வீஸ் நிறுவனம் மூலம் தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1353. இதில் 307 வாகனங்களில் உயர்காக்கும் உயர் மருத்துவ வசதிகள் இருக்கு. 66 இருசக்கர ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா இயக்கப்படுகின்றன. இந்த ஏறத்தாழ 7,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் ஆம்புலன்ஸ் சேவை இருக்குது. அதே மாதிரி அவசரம் 108 செயலி. ஸோ இந்த செயலி மூலம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பிளே ஸ்டோர் மூலமாக இதை பதிவிறக்க பண்ணணும் அப்படின்னா அந்த மருத்துவ உதவி தேவைப்படும் போது தங்களது இருப்பிடத்தை தெரிவிக்கும் வசதியை வந்து நம்ம ஈஸியாக அவங்களுக்கு வந்து தெரிவிச்சிடலாம். அப்போ ஈஸியாக அவங்க என்ன பண்ண முடியும்னா அவங்க அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து உடனடியாக அந்த மருத்துவ தேவை வந்து நமக்கு அவங்களுக்கு பூர்த்தி பண்ணணும்னா அவங்களால தர முடியும். அதே மாதிரி ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தில் மருத்துவ உதவி கோரப்படும் இடத்தை வந்து தானாகவே அந்த செயலி வந்து அவசரம் 108 அப்படிங்கிற செயலி வந்து அடையாளம் கண்டு கொண்டு அதே மாதிரி ஆம்புலன்ஸினுடைய எண் ஓட்டுநர் மருத்துவ உதவியாளர் எண்களையும் அந்த செயலி வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதே மாதிரி அந்த செயலியில நம்ம பாதிக்கப்பட்டவருடைய உடல்நிலையை ஆய்வு செய்து அதை வந்து செயலியில் மருத்துவ உதவியாளர் அதாவது ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய உதவியாளர் பதிவேற்றம் செய்தவுடன் தகுந்த மருத்துவமனையும் அது வந்து பரிந்துரைக்கும். ஸோ இப்போ புதிய நடைமுறையின் மூலம் பார்த்தீங்கன்னா சராசரியாக 13 நிமிஷங்களாக இருந்தது 11.22 நிமிஷங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. ஸோ பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து 6.14 நிமிடங்களுக்கும் நகர்ப்புறங்களில் 10.07 நிமிடங்களுக்கும் ஊரக பகுதிகளில் 12.18 நிமிடங்களுக்கும் மலை பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா 14.23 நிமிடங்களாக சென்றடைகிறது அப்படின்னு கணக்கிடப்பட்டது.